ஒவ்வொரு குடும்பத்திற்கு 20 லட்சம் அளவிலான மருத்துவ காப்பீடு திட்டம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தாய்மானவர் திட்டம்னு ஒரு திட்டம், அதாவது புதுச்சேரியிலும் மூத்த குடிமக்கள் இனிமே வெயில்ல ரேஷன் கடைக்கு வர தேவையில்லை, அவங்களோட ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்து சேரும். அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம். புதுச்சேரியில புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி பஞ்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அதை நவீனப்படுத்தி ஜவுளி பூங்கா தொடங்கப்படும். அதே போல என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மூடப்பட்டுள்ள கூட்டுறவு ஆலை, நூற்பாலை, பாப்ஸ்கோ, பான்டெக்ஸ், அமுத சுரபி போன்ற நிறுவனங்களுக்கு புத்துயிர் ஊட்டி அதெல்லாம் திறக்கப்பட்டு நவீனமயப்படுத்தப்படும். புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரியில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு புதிய மேம்பாலங்கள் கட்டித்தரப்படும். தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான். தமிழும் ஆங்கிலம் மட்டும்தாங்கிற கொள்கை அமல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கப்படும். புதுச்சேரியிலும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எப்படி பண்ணிருக்கிறோமோ அதே மாதிரி புதுச்சேரியிலும் விளையாட்டு மேம்படுத்தப்படும். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.